ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கல்லுக்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம சங்கூச்சி சேனல் సమస్యకి ఎంత కొలత இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்னோடய பர்சனல் ஸ்டிச்சிங்கை பற்றி தான் நான் வந்து எனக்கு என்கிட்ட நடந்த இன்சிடெண்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த ஜர்னி வந்து எந்த மாதிரி ஸ்மூத்தாக போச்சா இல்லை ரகடாக போச்சா அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது எடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் கிட்ட ஆகுது இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும் இதை பற்றி பேசணும்னு நினச்சி பேச முடியாமல் போயிடுச்சு. சரி இன்றைக்கியாச்சும் பேசலாம். எனக்கு இன்றைக்கி மனசும் வந்து கொஞ்சம் சரியில்லை. பட் இருந்தாலும் என் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து இந்த இந்த வீடியோவும் சூஸ் பண்ணுறேன். தயவு செஞ்சு எனக்காக அந்த அக்காவோட என்னோடய ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. தயவு செஞ்சு நான் லைவ்லேயும் வந்திருந்தேன். தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க. ப்ளீஸ் 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 எனக்காக வேண்டிக்கோங்க. அவங்க நல்லா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தையல் கற்றுக் கொடுத்த அக்கா தான் அவங்க. தையல் விஷயத்தில் வந்து நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான், எனக்கு வந்து டைலரிங் வந்து நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். டீச்சர்ஸ் எல்லாமே எந்திரிச்சு கேட்கும்போது உனக்கு என்னவா பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் டாக்டர் டீச்சர் அப்படின்னு பேசுவாங்க. நானும் சும்மா ஏதோ சொல்லி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா அழைச்சி விட்டேன் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போது வந்து டீச்சர் வந்து சொன்னாங்க, எல்லாருமே வந்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் பண்ணுறீங்களே இல்லையா, உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை இல்லையா, அவங்க வந்து டாக்டர் சொல்கிறாங்க நீங்களும் அதை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டாங்க ஏன் டைலரிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க தொழில் சோகை தொழிலில் வந்து பற்றி. அதுக்கப்புறத்துலேருந்து தான் எனக்கு வந்து டைலரிங் மேலே ஒரு ஆசையும் ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. அக்காவும் வீட்டில் வந்து டைலரிங் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து டைலரிங் தலைக்கு ஏறல. பட் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து கண்டினியூ பண்ணாங்க. பட் இப்போ அவங்களால முடியல. அதுக்கப்புறம் இடையில வந்து அப்பா வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடித்து மண்டையை உடைச்சி ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு மாதம் இருந்து, அதுக்கப்புறம் என் பெரியம்மா வந்து என்னை இந்த மாதிரி நிலைமையில பார்த்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கே. என் அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு, இந்த நிலைமைக்கு ஆகிற அளவுக்கு பிள்ளைய அடிச்சு விட்ருக்கானே, அவனை எப்படி சும்மா விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சண்டை ஆகிட்டு கேஸ் கொடுக்குற அளவுக்கெல்லாம் நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பெங்களூர் போயிட்டேன். பெங்களூரில் தான் நாசிமா அக்கா அப்படின்ற அந்த அக்காவை வந்து நான் மீட் பண்ணேன். ஒரு 2 நாள் நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். ரொம்ப போராக இருக்குமா பெரியம்மா டிவி மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் என் பெரியம்மா வந்து எப்போவுமே அவங்க போய் உட்காந்து பேசுவாங்க போல் இருக்காங்க. அங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க அந்த டெய்லர் மிஷின் கடைக்கிட்ட தான். அங்கே தான் நாசிமா அக்காவும் பார்த்தேன். முதல்ல பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ டைலரிங் மேலே ஒரு பாசம். அதுக்கப்புறம் வந்து சுற்றி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு வந்து டைலரிங் செய்கிறது விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3 நாளில் கற்றுக் கொடுக்க முடியுமா? நான் வந்து சும்மா தமாஷுக்கு சொன்னேன். ஒரு 10-20 நாள் இருந்துட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் பிளானிங்கு. அதுக்கப்புறம் வந்து நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ஒரு 3 நாளில் எனக்கு டைலரிங் கற்றுக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நான் கற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து காஜா கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டேஸ் வந்து பேப்பர் கட்டிங் போட்டு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு 2 நாள். அதுக்கப்புறம் 3வது நாள்லேருந்து நான் காலையில் எழுந்திரிச்சி ஒரு 3 வீட்டு வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து கடைக்கே போவேன். ரொம்ப டயர்ட் ஆகிடும், பசி தாங்க முடியாமல் இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், என்ன தான் நான் என் அப்பா வீட்டில் இருந்தாலும் என் அம்மா வந்து எப்போவுமே வந்து பசி தாங்காத அளவுக்கெல்லாம் எங்களை வச்சதே கிடையாது. அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு பசியோட அருமையும் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட வேலை, அம்மாவும் வீட்டு வேலை தான் செய்வாங்க, பெரியம்மாவும் வீட்டு வேலை தான் செய்வாங்க. அப்படின்னும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்குள்ளே வந்து 11 மணி ஆகிடும். 10ம் 10 சாப்பாடு தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்போது அம்மாவே சொல்லுவாங்க, உனக்கு ஒரு வேளை அங்கே பிடிக்கலன்னு நீ வந்துரு சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என் அம்மா என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. ரொம்ப நானா அவ்வளோ பிடிக்கும், நானா உயிர் அப்படின்ற மாதிரி தான் என் அம்மா என்கிட்ட நடந்துப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்துட்டுருக்கும். ஆனால் எனக்கு அப்போ புரிஞ்சுக்கிற நிலைமையும் கிடையாது, புரிஞ்சுக்கிற வயசு இருந்தாலும் நான் அந்தளவுக்கு என் அம்மாவை நான் புரிஞ்சிக்காமல் விட்டுட்டேன். இப்போது நான்
அம்மாவா ஆகலனாலும் அந்த ஒரு விஷயம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. மறுபடியும் என் அம்மாவை நான் ஏமாற்றிட்டு வந்துக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே இன்னொரு குற்ற உணர்ச்சியோடு நான் ரொம்பவே செத்துக்கிட்டு இருக்கேன். தினம் தினம் என் அம்மா இந்த வீடியோ பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு வேளை பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கும் பேசணும்னு தோணும் இல்லைங்களா? எனக்கு எப்படி தோணுதோ அவங்களுக்கும் தோணும். எனக்கு எப்படி பார்க்கணுன்னு தோணுமோ அவங்களுக்கும் தோணும். பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக அவங்க என்கிட்ட பேசாமல் இருக்காங்க. பட் அது ஓகே, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு இதில் வந்து என் அம்மாவை நான் நினச்சது வந்து இந்த வாட்டி தான். போன வாட்டி கூட நான் அந்த அளவுக்கு வந்து அவங்க புரிஞ்சிக்கல. இந்த டைமில் ஒரு 4 வருஷம் நான் வந்து தொடர்ந்து வந்து நான் வந்து இங்கே ஒடிசாவில் இருந்ததுக்கப்புறம் தான் என்னோடய அம்மாவோட அருமை பெருமை, அவங்க சொன்ன விதம், அவங்க சொன்ன வார்த்தைங்க எல்லாமே இது வரைக்குமே எனக்கு வந்து ஆணி மாதிரி இன்னுமே மனசுக்குள்ளே இருக்குது. நிறைய அப்போது வேலைக்கு போகும்போது நிறைய செலவு பண்ணுவேன். நிறைய தேவையில்லாத பொருட்களெல்லாம் வாங்குவேன். அம்மா அப்பா சொல்லுவாங்க, இப்போ உனக்கு எதுவுமே தெரியாது, இப்போ வந்து உங்களுக்கு ஆடம்பரம் இருக்கணும்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆனால் ஃப்யூச்சரில் என்ன நீங்கள் சேமித்து வச்சுருக்கிற பணம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சேமிக்கிறத விட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து வளையல் வாங்குறது, செருப்பு வாங்குறது, ட்ரெஸ் வாங்குறது இந்த மாதிரிலாம் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவும் வந்து ஒழுங்காக பார்த்துக்கிறதில்ல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை பார்த்துக்கிறேன், நான் இன்னும் எப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. நீங்கள் சம்பாதிக்கிறதாச்சும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்களா, நீங்களும் அதே மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நிறைய கஷ்டப்படுவாங்க. அப்போலாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது காசோட மதிப்பும் சரி. என்னதான் இருந்தாலுமே நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து என் அம்மா வந்து எப்பவுமே எங்களை பட்னியாக விட்டதே இல்லை. எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு. எங்கள் அம்மா வந்து அடுத்தவங்க வீட்டில் வேலை செஞ்சாச்சு அந்த சாப்பாடை வந்து எங்களுக்காக எடுத்துகிட்டு வராங்க. என் அம்மா சாப்பிடாம இருப்பாங்க. அந்த நாட்களெல்லாம் இருக்குது. அதெல்லாமே நான் இப்போ நினைக்க பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. என் அம்மாவை நான் விட்டுட்டு வந்தது உண்மையாகவே சொல்கிறேன். அவங்க கற்றுக் கொடுத்தது தான் இந்த தொழில் கூட. ஏன்னா அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, நீ கற்றுக்கோமா, கண்டிப்பாக உனக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாகும். இந்த ஒரு வேளை நான் இல்லை அப்படின்னா கூட இந்த தொழில் வந்து உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன விதம் எனக்கு அப்போ தெரியல. பட் இப்போ ரொம்பவே தெரியுது. இந்த தொழில் நிஜமாக என் கையில் இல்லைன்னா கூட நான் எந்த அளவுக்கு கேவலமாக போயிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ அந்த சுயமாக சம்பாதிக்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ₹1 ஆனாலுமே அந்த சுயமாக சம்பாதிக்கிறதுக்கு வந்து இந்த தொழில் மட்டும்தான் எனக்கு உறுதுணையாக இருக்குது. இதில் நிறைய ஏமாற்றங்கள், நிறைய கஷ்டம், நிறைய துன்பம் இருந்தாலுமே அந்த ஒரு ₹10 சம்பாதிக்கிறேன் பார்த்தீங்களா, அதை என் கையிலேருந்து எடுக்கும்போது அதில் நான் செலவு பண்ணும்போது ஓப்பனாக சொல்கிறேன், அதுதான் எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக கிடைக்கும். ஆனால் அப்போ அம்மா சொல்லுவாங்க, கண்டிப்பாக உனக்கு ஒரு கைத்தொழிலில் படிப்பு கூட அம்மா சொல்லுவாங்க, எங்களால் வந்து நீ விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ படிக்கணும்னு ரொம்ப ஆசை, நிறைய படிக்கணும்னு ஆசை. பட் அப்போ ஃபேமிலி சுச்சுவேஷனால் என்னால் படிக்க முடியல. அம்மாவும் படிக்க வைக்கல. மேலே தொடர்ந்து நீ படிக்க வேண்டாம், நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து நிறைய ஃபீல் பண்ணுவாங்க, நீ படிக்காமல் எங்களுக்காக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு, ஆனால் கடைசியில் நீயே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. இடையில அம்மா நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன் ஹஸ்பண்டை விட்டுட்டு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஹஸ்பண்டை விட்டுட்டு இடையில நான் ஒரு 6 மாதம் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் சண்டை போட்டு. அப்போ வந்து உட்காந்து என்கிட்ட முன்னெல்லாம் என்னென்ன பேசணும்னு நினச்சாங்களோ அதை பேசலை. ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னை எந்த அளவுக்கு புரிய வச்சாங்களோ அந்த அளவுக்கு புரிய வச்சாங்க. பட் அப்போவும் நான் வந்து புரிஞ்சிக்கல. பட் இப்போது நிறைய புரிஞ்சிருக்கேன் என் அம்மாவை பற்றி. அது அப்போ அம்மா சொன்னாங்க, கண்டிப்பாக வந்து நான் இல்லைன்னா கூட இந்த தொழில் உனக்கு கை கொடுக்கும், நீ கற்றுக்கோ பாப்பா அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையில் தான் நான் வந்து கற்றுக்கவே ஆரம்பித்தேன். 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஓப்பனாக சொல்லணுன்னா என்னால் கற்றுக்கவே முடியாதோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 3 டைம் நான் வந்து காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்ச உடனே 11 மணி ஆகிடும், இல்லைன்னா 11:30 ஆகிடும். நான் வந்து வீட்டு வேலை 3 வீட்டு வேலை பார்த்து வந்ததுக்கப்புறம் சாப்பாடு கிடைக்கும். அந்த சாப்பாடுக்காக நான் ஏங்குவேன். ஆனால் ஒரு மாதம் அந்த டைலரிங் வேலை அப்படி போய்கிட்டே இருக்கும்போது 1 மாதம் கழித்து தான் அந்த அக்கா என்னை புரிஞ்சுக்கவும் ஆரம்பித்தாங்க. அது வரைக்குமே என்னை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் பார்த்து இது பண்ணாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்னோடய கஷ்டத்தை நிறைய புரிஞ்சுப்பாங்க. அவங்க வீட்டிலேருந்து எனக்காக சாப்பாடு கட்டிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. வாராது நம்ம இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கூட, அக்கா எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னால் கூட எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு ஸ்டிச்சிங்கில் எப்படி மெத்தட் எல்லாமே கற்றுக்கணும், என்ன தான் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே முழுக்க என்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க. பட் எனக்கு வந்து அங்கே ஃப்ரீடம் இல்லாமல் போச்சு. ஃபுல்லாகவே வந்து
இப்போ ஒரு வேளை ஃபோக்கஸ்டாக இருந்தால் கூட ஓகே. எனக்கு வீட்லேயும் பார்த்துக்கணுன்னு இதாகும். அதுக்கப்புறம் 1 மாதம் தான் நான் வந்து அந்த மாதிரி வீட்டு வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நான் வந்து என் அம்மா வீட்டுக்கு வந்து பணம் அனுப்புறதுக்காக எக்ஸ்ட்ரா நான் வந்து திருப்பி 2 வேலை பார்த்தேன். அப்போ வந்து டோட்டலாக 5 வீடுங்க நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டைலரிங் கற்றுக்கிறேன் அப்படின்னும்போது எனக்கு இரிட்டேட்டாக இருந்துச்சு. எனக்கு பிடிக்காத வேலையை அடுத்தவங்க வீட்டில் போய் பாத்திரம் விளக்குறது எனக்கு பிடிக்காது. அது ஏன்னு எனக்கு தெரியாது. என் அம்மா சொல்லுவாங்க, சுயமாக நம்ம வந்து சம்பாதிக்கணும் சாமி. இதில் வந்து நம்ம யாரையும் குத்துறதும் கிடையாது, கொல்றதும் கிடையாது, திருடுறதும் கிடையாது. திருடுறது தான் தப்பு, ஏமாத்துறது தப்பு, ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துறது தப்பு. நம்ம வந்து ஒருத்தவங்க வீட்டில் 10 பாத்திரம் கழுவுனா கூட நம்ம சுயமாக சம்பாதிக்கணும் சாமி. நீ ஏன் சாமி இந்த வேலையை நீ ஏன் இந்த மாதிரி நினைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியமாக சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், அது என்னவோ தெரியல. நான் வளர்ந்த இதுலேருந்து என் அக்காவும் செஞ்சுருக்காங்க, என் அம்மாவும் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு அது பெருசாகவே தெரியாது. ஆனால் என்னால் அந்த மாதிரி போய் என்னால் செய்ய முடியல. அடுத்தவங்க வீட்டில் போய் கை கட்டி நின்று என்னால் அந்த 10 பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, வீடு கூட்டுறது, வீடு துடைக்கிறது, இது என்னால் சத்தியமாக முடியல. 15 வயசு குழந்தை என்னை செய்ய சொல்லும்போது அதை அப்போது என்னால் ஏற்றுக்கவும் முடியல. ரொம்ப டிப்ரெஷனில் அழுவேன், தனித்தனியாக அழுவேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாது. அம்மா கிட்ட வந்து சொல்லவும் முடியாது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாத போது தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னை புரிய வச்சாங்க, நீ இப்படி தான். ஆனால் அவங்களுக்கும் சரி நான் வீட்டு வேலை செய்கிறது பிடிக்காது. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் மேலே இருக்காது. எப்படி வீட்டு வேலை செஞ்சு சீக்கிரமாக எப்படி வந்துடணும், ஒரு வாய் சோறு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி மதியத்தில் மட்டும் கரெக்டாக கிடைச்சிடும் சாப்பாடு, மதியம் நைட் மட்டும். ஆனால் காலைல டைமில் வந்து எனக்கு சத்தியமாக சாப்பாடு பத்தவும் பத்தாது. ஏன்னா பெரியம்மாவும் வந்து காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு போயிடுவாங்க. அவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 10 வீடு வச்சு பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் ஒரு 3 வீடு தான் என்னால் பார்க்க முடியாது. அதுக்கு மேலே என்னால் பார்க்கவே முடியாது. அவங்க டே முழுக்க அதை எப்படி தான் பண்ணுவாங்கன்னு நான் நினைப்பேன். என்னாலே 15 வயசு என்னாலே வந்து அவ்வளோ வேலை செய்ய முடியல அப்படின்போது அவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறத்துலேருந்து 2 வீடு எக்ஸ்ட்ரா பிடிச்சேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து 1 மாதம் செஞ்சேன். என்னால் சுத்தமாக முடியல. அக்காவும் வந்து திட்டினாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் சரி சாமி நீ போவாத, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு டைலரிங் கற்றுக்கிட்டு நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரியம்மா தான் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கா, அவள் கற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ளவுஸ் மட்டும் கட்டிங் மட்டும் சீக்கிரமாக கற்றுக் கொடுத்துருங்க, நான் போய்ட்றேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ப்ளவுஸ் கட்டிங் மட்டும் கொஞ்சம் நல்லா குக்க அப்படி கற்றுக்கணுமோ அதெல்லாமே என்கிட்ட பாதி அறுவரை தான் கற்றுக்கிட்டு நான் போனேன். அதுக்கப்புறம் வந்து யூடியூப் வச்சு சில இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் அம்மாவோடது வச்சு நான் வந்து தைச்சி தருவேன். அம்மாவுக்கு எப்போ தைச்சாலுமே அந்த ஷோல்டர் லூஸாக இருக்கும், பட் மற்ற எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், ஷோல்டர் மட்டும் ஃபால் ஆகும். அந்த அக்காக்கிட்டையும் கேட்பேன், எப்படி கட்டிங் போடுறேன் அப்படின்னு சொல்லி கூட என்னை கேட்பாங்க. நானும் இப்படி தாங்க போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு. நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 50 ப்ளவுஸ் பீஸ் அம்மா வச்சுருப்பாங்க. அந்த 50 ப்ளவுஸ் பீஸுமே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி மோசமாக தான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் மற்றவங்களது வாங்கி நான் வந்து ஃப்ரீயாக தான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பெரியம்மா, சித்தப்பா, சித்தி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் பெரிய தப்பு நான் பண்ணது. முதல்ல வந்து நம்ம ஃப்ரீயாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதே தப்பு. ஏதோ நம்ம புதுசாக இது பண்ணுறோன்னாலுமே நம்ம வந்து, ஏன்னா நான் ஃபுல் ஃபினிஷிங்காக தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம புதுசாக தைக்கிறோன்னாலுமே இப்போ வந்து 100 ரூபா அப்படின்னா 50 ரூபா கூட வாங்கியிருக்கலாம். நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணும். அப்போது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே வந்து கொடுத்தாங்க என்கிட்ட. நிறைய நான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இருந்துச்சு. எல்லாருக்குமே நான் பர்ஃபெக்டாக தைச்சி கொடுத்தேன். ஃபினிஷிங்கும் சரி, ஃபிட்டிங்கும் சரி அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்தடுத்து என்கிட்ட தான் கொடுத்துட்டே வருவாங்க. இப்போ வந்து டோட்டலாக அமௌண்ட் கேட்பாங்க எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து இப்போது ஒருத்தவங்களது வந்து 1000 ருபீஸ் ஆயிருக்குன்னா அதில் வந்து பாதி காசு கட் பண்ணி 500 ரூபா கொடுப்பாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். பாதி பேர் என்னை கொடுக்காமலே ஏமாற்றிருக்காங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபிட்டிங்காக இருந்துட்டும் அதுக்கப்புறம் காசு கொடுக்க வேண்டியதாக போய்டும் சொல்லிட்டு, இல்லை இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு காசு வேணாம்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான், நான் வந்து என் தொழிலில் வந்து சுத்தமாக இருக்கணும்னு எப்பவுமே நினைப்பேன். அதை நிறைய பேர் என்கிட்ட யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்போது அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் அம்மா வந்து இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து வேலைக்கு போக வேணாம், நீ ஸ்டிச்சிங்கே பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன அம்மாவே, நீ வந்து ஸ்டிச்சிங்கே பண்ண வேணாம், இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மோசமாக போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தைக்கிறதே வந்து மெனக்கட்டு நான் வீட்டு வேலை எதுவுமே பார்க்க மாட்டேன், வேறு ஸ்டிச்சிங்கில் மட்டும்தான் உட்காருவேன். அப்படி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்து அப்போ வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் தைப்பேன். ஒரு ப்ளவுஸ் ஒரு நாள் முழுக்க நான் தைப்பேன். ஒரே ப்ளவுஸ் ஒரு நாள் முழுக்க என்ன எந்த வேலையும்
பார்க்க மாட்டேன். பாத்திரம் கழுவுறத தவிர வேறு எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் வீட்டில். அந்த ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தைப்பேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நான் அரைகுறை தான் கற்றுக்கிட்டு வந்தேன். வெறும் ப்ளவுஸ் கட்டிங் மட்டும்தான், எனக்கு ட்ரெஸ் தைக்க தெரியாது, எதுவுமே எனக்கு அப்போதைக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அக்கா கிட்ட எப்பயாவது எனக்கு டைம் கிடைக்கும்போது அங்கே போயிடுவேன். ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணிட்டோன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து எல்லா விஷயமுமே வந்து ஃபுல் பர்ஃபெக்டாக வந்துடும். எடுத்த உடனே கண்டிப்பாக தயவு செஞ்சு நீங்கள் வந்து ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, இந்த பேண்ட்டு, மேக்ஸி இதெல்லாம் தைக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதோட ஃபார்முலா என்னென்ன, அதோட கட்டிங் என்ன ஏதுன்னு எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கும்போது கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் டைலரிங் பழக போகிறீங்க அப்படின்னா, ஏன்னா என்னோடய ஒப்பீனியன் அதுதான். நான் எடுத்த உடனே ப்ளவுஸ் தான் கட் பண்ண கற்றுக்கிட்டேன். அதை கற்றுக்கினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியவே தெரியாது ட்ரெஸ் கட்டிங். ஆனால் நானே சும்மா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து எப்படி போட்டிருப்பாங்க, எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நானே இது பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் ஸ்டிச்சிங் போடுறது அதெல்லாமே அங்கே போய் எப்போயாவது பெங்களூருக்கு போவேன் பெரியம்மா பார்க்க. அப்போ வந்து அந்த அக்கா கிட்ட உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக அக்கா என்ன டவுட் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் டவுட்டெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணுவாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. என்னை ஒரு தங்கச்சி மாதிரி தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கூட இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இடையில வந்து ஸ்டிச்சிங் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அட்டை கம்பெனிக்கு போனேன், வயர் கம்பெனிக்கு போனேன். அதுக்கப்புறம் இந்த க்ளவுஸு வந்து எலாஸ்டிக் வச்சு அடைக்கிறதுக்கு அதுக்கு போனேன். பஞ்சு கம்பெனிக்கு போனேன். இந்த மாதிரி நிறைய கம்பெனி, நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கல. ஷூ கம்பெனிலேருந்து எல்லா கம்பெனியும் சுற்றி காமிச்சிட்டு கடைசியில் அட்டை கம்பெனியில் தான் நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இடையில ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆனதுமே அம்மா வந்து வேலைக்கு போவாண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எப்படி இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு நாள் எப்படி ஒரு மாதம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாம ஆகிடும். ஏன்னா நான் 14 வயசுலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் செங்கல் வேலை, தோட்டத்து வேலை, அந்த வேலை இந்த வேலை ரொம்ப அந்த ஒரு வருஷம் நான் பட்ட பாடு இருக்கே எனக்கு. அதனாலே எனக்கு அந்த ஊருக்கு போகணுன்னாவும் பிடிக்காது, ரொம்ப கஷ்டப்படுவேன். அந்த மாதிரி கற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நான் வந்து ட்ரெஸ்ஸு, மேக்ஸி, பாவாடை சட்டை இந்த மாதிரி தைக்க ஆரம்பித்த உடனே அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் உனக்கு வந்து தனியாக கடை வச்சு தரேன். வீட்டில் இருந்தால் தானே இந்த மாதிரி பண்ணுவாங்க, கடை வச்சிட்டோம் அப்படின்னா உனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேம்மா கடைலாம் வைக்க வேணாம், சும்மா தேவையில்லாமல் வீட்டில் இருக்கும்போது இந்த நிலைமையில் நம்ம வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னும்போது கடை வச்சிட்டோன்னா நம்மளை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க, நீ கம்முன்னு சும்மா இரு அப்படின்னு சொல்லுதுமே. இல்லை, நான் வந்து உனக்கு கடை வச்சு உனக்கு வந்து ஃபேன்சி ஸ்டோரு மாதிரி எல்லாமே லைனிங்லேருந்து எல்லாமே பெங்களூர்லேருந்து நாங்கள் வந்து ஆர்ட்ரு பண்ணி எல்லாமே நாங்கள் கேட்டு முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் என் அம்மா என்ன நினச்சாங்கன்னு தெரியல, உடனுக்குடனே வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பேச்சுங்க எடுத்த உடனே அம்மாக்கிட்ட அழுந்து பொழுது நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது அதுக்கப்புறம் ரொம்ப இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்டை கம்பெனி என் ஹஸ்பண்டை வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வேலை பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு எப்பயாவது யாராவது ஒருத்தர் மட்டும் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவேன். ரொம்ப ரேர் தான். சண்டே ஒரு நாள் லீவ் இருக்கும் அப்படின்னும் போது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ப்ளவுஸோ இல்லைன்னா பாப்பா அப்போது குட்டி பாப்பா இருந்தால் அக்காவோட பொண்ணு, அந்த பாப்பாவுக்கு வந்து ஏதாவது தைக்கிற மாதிரி நான் பார்ப்பேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில வந்து நிறைய பேர் கொடுக்க ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவும் சரி நம்பி தைச்சி கொடுக்கலாமே அப்படின்னு அப்போவும் என்னை ஏமாற்ற தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் முடித்து நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வந்து 2 வருஷம் டோட்டலாக 2.5 வருஷம் நான் வந்து மிஷினே தொடல. ஏன்னா இங்கே யாருக்கும் தெரியாது, எனக்கு லாங்குவேஜும் தெரியாது, எதுவுமே தெரியாது. 2 வருஷம் கழித்து எனக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. மிஷின் வாங்கி ஒரு 6 மாதத்துல நான் எல்லாமே தைக்கவும் பழகிக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட அப்போ வந்து ஹஸ்பண்ட் எனக்கு வந்து புது மொபைல் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து யூடியூப்பில் பார்த்து எப்படி கட் பண்ணுறது எப்படி என்னதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மறந்து போணுச்சு. 2.5 வருஷம் டச் விட்டு போனதுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் கட் பண்ண எனக்கு ஞாபகங்கள் எல்லாமே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மிஷின் வந்து சிங்கர் தான் வாங்கினேன், குட்டி மிஷின் தான் வாங்கினேன். அப்போவே ஹஸ்பண்ட் வந்து பெரிய மிஷினே வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. அப்போ வந்து ரொம்ப பயப்படுவேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து செலவு பண்ணாவே ரொம்ப வந்து ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயத்துலேயே நான் செலவே பண்ண மாட்டேன். செலவு பண்ணுறதுக்கு ஓகே 5000 மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு 2020 தானோ என்னவோ 19லையோ 20லையோ 21லையோ நான் வந்து மிஷின் வாங்கினது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ வாங்கும்போது
வாங்கி ஸ்டிச் பண்ணும்போது எங்களுக்கு மட்டும் தான் நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸ்டார்டிங் எனக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 6 மாதம் இருந்திருப்பேன். 6 மாதத்துலேயே வந்து அவங்க மாமியார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட அம்மா வீட்டு சைட்லேருந்து அவங்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து நூலும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ஒரு லைனிங் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தைச்சி கொடுன்னு மட்டும் அவ்வளோ பேக்காக வரும். எனக்கு சொல்லவும் முடியாது, சும்மா இருக்கவும் முடியாது. சொந்தக்காரங்க அப்போ வந்து ரொம்ப பயந்து சுபாவமா இருக்கும். அப்போ ரொம்ப பயப்படுவேன். யாருக்குமே நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன். ஒரு வாரத்துக்கு கூட க இந்த மாதிரி முறைச்சு கூட நான் பார்க்க மாட்டேன். எதுவுமே நான் வந்து பண்ண மாட்டேன். அவங்க என்ன சொன்னாலும் மண்டிய தான் ஆட்டுவேன். அப்போ ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, "என்ன இது இவ்வளோ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்க? எப்போ பார்த்தாலும் தைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த மிஷின் வந்ததுலேருந்து என்கிட்ட பேசுகிறதே விட்டுடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறத்துலேருந்து சொன்னேன், "இந்த மாதிரி வந்து தைக்கிறதுக்கு கொடுக்குறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு, "ஏன் என் பொண்டாட்டி அவளுக்காக மிஷின் நான் வாங்கி கொடுத்தேனா, மற்றவங்க தைக்கிறதுக்காக வாங்கி கொடுத்தேனா" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சண்டை போட்டதுக்கப்புறம் மாமியார் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட ஏதாவது பேசுனாங்களான்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க வந்து கொஞ்சம் கொடுக்க கம்மி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மூத்தாரும் வந்து கொஞ்சம் சொன்னாங்க, "இந்த மாதிரி அவளுக்கு வேலை அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இவ்வளோ கொடுத்தா எப்படி? லைனிங்கும் கொடுக்க மாட்டேன்றீங்க, நூலும் வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்கன்னா எல்லாமே நாங்கள் காசு போட்டு வாங்குற மாதிரி இருக்கும்" அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் பாதி பொருட்கள் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே அந்த ஸ்டிச்சிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த பெஸ்ட் ஆப்ஷன்லேயுமே வந்து நிறைய ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. நிறைய வந்து ஸ்டிச்சிங்கை வந்து இவ்வளோ தான் நாங்கள் கொடுக்க முடியும், இப்படி தான் பண்ணணும். ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து "நீ பண்ணுமா" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் "இவ்வளோவா, என்னாலலாம் அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு அதை விட பாதி ரேட்டாக தான் கொடுத்துட்டு போவாங்க. பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 6 மாதம் ஆனாலும் காசே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஒரு மெச்சூர் வந்ததுக்கப்புறம் நான் யாருக்கிட்டேயுமே வந்து காசு வாங்காமல் நான் ஸ்டிச்சே பண்ணவே மாட்டேன். எல்லார்கிட்டேயும் நான் சொல்லிவிடுவேன், ஸ்ட்ரிக்டாக இவ்வளோனா இவ்வளோ தான் என்னால். ஒரு வேளை உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா என் மிஷின் அப்படியே கிடக்கட்டும், தைக்கவே வேண்டாம். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அப்போ வந்து மோட்டர் இருக்கலை. இப்போ தான் வாங்கி 1 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மோட்ரு வாங்கி. அதுக்கு முன்னாடியெல்லாம் பெடல் தான் இருக்கும் வீட்டில் வேலை. அப்போ வந்து நிறைய வேலை இருக்கும். இப்போயாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல, மாமியார் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ வந்து மாமியார் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. மாட்டு வேலையிலேருந்து சமைக்கிறதுலேருந்து வீட்டு வாசல்லேருந்து எல்லா வேலையும் நான் மட்டும்தான் பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது காலையில் நான் 5:30 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா மதியம் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு 12 மணிக்குள்ளே எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். மதிய சாப்பாடு, காலைல சாப்பாடு, எல்லா சாப்பாடும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு 12 மணிக்கு உட்காந்து அந்த 3 மணி வரைக்கும் நான் தைப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே எனக்கு வேலை இருக்கும். திருப்பி 7 மணிலேருந்து 8, 9 மணி வரைக்கும் நான் தைப்பேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்கிட்ட பேசுவேன். அந்த மாதிரி தான் போயிருந்துச்சு. நிறைய ஏமாற்றியும் விட்டுருக்காங்க. நிறைய மிஷினில் வந்து லாபமும் இருந்திருக்கு. என் மிஷின் எப்போவுமே எனக்கு வந்து இது பண்ணதில்லை. ஆனால் மனுஷங்க மட்டும்தான் நம்மளை ஏமாத்திருக்காங்களே ஒழித்து, நம்ம சுயமாக செய்கிற தொழில் வந்து நம்மளை எப்பவுமே ஏமாத்தாது. அதுதான் எப்பவுமே சொல்லுவாங்க பெரியவங்க. கையில் வந்து ஒரு தொழில் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலுமே நம்மளுக்கு கையில் வந்து ஒரு தொழில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு தொழில் இல்லை அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், நான் எதுக்காக இங்கே இருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அதில் வர்ற 5ஓ 10ஓ என்னோட ஒரு ஸ்டிக்கரோ சரி, ஒரு லிப்ஸ்டிக்கோ சரி, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் வந்து வாங்கவே மாட்டேன், கேட்கவே மாட்டேன், வாயை திறந்து கேட்கவே மாட்டேன். எனக்கு சொல்கிறது கூட வெக்கமாக இருக்குது. எனக்கு ட்ரெஸ் வேணும்னா கூட நான் அவங்கக்கிட்ட கேட்க மாட்டேன். அது கிழிஞ்சு போனால் கூட நான் கையிலே தைச்சிப்பேன். பாவாடைங்க எல்லாமே வந்து ஷார்ட் பண்ணவே முடியாது. அப்போ வந்து மிஷின் என்கிட்ட இல்லைங்களா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், கையிலே தைச்சி போடுவேன். அப்போல்லாம் ரொம்ப கண்ணில் தண்ணி வரும். வீட்டில் வந்து அந்த மாதிரி நம்ம இருந்துட்டு இங்கே இப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அழுதுருக்கேன். நிறைய பிரச்சனைங்க ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் இங்கே வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிறதுனாலையோ இல்லை இந்த மாதிரி பண்ணுறதுனாலையோ மேபி அவங்களுக்கு வந்து சில பேருக்கு என்னை பிடிக்காம கூட போயிருக்கும். சில பேருக்கு வந்து என்னடா இவ்வளோ ரேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டிச்சிங் அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. பேக் பெயினோட அந்த கண் எஃபெக்டோட கையிலிருந்து நம்ம பாடி ஃபுல் பெயினாக இருக்கும். நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எப்படியும் நான் வந்து 5 மணி நேரம் எடுப்பேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கொஞ்சம் ஸ்பீடு வந்துடுச்சு. 2 மணி நேரம் நான் எடுத்துக்கிறேன். ஒரு
லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதுவே சாதா ப்ளவுஸ் அப்படின்னா மேக்ஸிமம் 1.5 மணி நேரம் எடுத்து அது ஊக்கு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் ஆகிடும். ஊக்கு கட்டுறதுக்கு கன்ஃபார்ம் நான் வந்து 3/4 மணி நேரம் எடுத்துப்பேன். ஏன்னா நான் வந்து 6 ஊக்கு வைப்பேன். நல்லா ஐ கட்டுறது எல்லாமே நானே கட்டுவேன். எக்ஸ்ட்ரா வந்து நான் நிறைய அதில் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கணும்னு எப்போவுமே நினைப்பேன். ஊக்கு கூட நான் வந்து 2 முடிச்சு 3 முடிச்செல்லாம் போட மாட்டேன். அந்த ஊக்கில் எவ்வளோ பெரிய அந்த ரவுண்ட் இருக்கோ அதை ஃபுல்லாகவே முடித்து நல்லா இதுவாக தான் டைட்டாக தான் நான் போடுவேன். அப்போ தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து திருப்பி கொடுக்கும்போது கூட இல்லைடா இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி நல்லா ஃபிட்டிங் பண்ணுறா, நல்லா ஸ்டிச் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இருக்கணுமே ஒழிய ஏதோ தானோ ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தொழிலில் எப்போவுமே நம்ம உண்மையாக இருக்கணும். மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்க வந்து இது பண்ணுறாங்க, நம்ம ஏமாத்துறாங்க, அது வந்து செகண்ட் விஷயம். ஓகேங்களா? நம்ம தொழிலில் எப்போவுமே நான் வந்து உண்மையாக இருக்கணும்னு எப்போவுமே நினைப்பேன். இப்போவும் சரி எப்போவும் சரி நான் சாகிற வரைக்கும் என்னோடய தொழிலில் நான் உண்மையாக இருக்கணும்னு நினைப்பேன். இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாமே உங்கள் தொழில் நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு எல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். டைலரிங் வேலை எவ்வளோ பேருக்கு பிடிக்கும், எவ்வளோ பேருக்கு பிடிக்காதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னோடய டைலரிங் வரலாறை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதால் நான் வந்து ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு யாருக்கும் நீங்கள் ஒன்றும் யாரை வீட்டை போய் சாப்பிட்றது கிடையாது. யாருக்கிட்டேயும் வந்து கையேந்து நிற்கிறதும் கிடையாது. உங்கள் சுயமாக நீங்கள் தைக்கிறீங்க, நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ரேட்டை நீங்கள் சொல்லிவிடுங்க. ஒரு வேளை அவங்களுக்கு செட் ஆகலைன்னா அவங்க எடுத்துகிட்டு போட்டு ஐயோ போயிட்டாங்க அப்படின்னாலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இவங்க இல்லைன்னா 4 பேர் இன்னுமே 4 பேர் வருவாங்க. நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லை அப்படின்னா நம்மளை நிறைய ஏமாற்றுவாங்க. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இதுக்கு வந்து இவ்வளோ ரேட், அதுக்கு வந்து அவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு வேளை அவங்க வந்து அவ்வளோ கொடுக்க முடியல, 10 ரூபாய் 20 ரூபாய் லெஸ் பண்ணிக்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை கூட ஓகே பண்ணுங்கள், ஆக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களோட தொழிலும் பாதிக்கப்படும். இப்போ ஒரு நூல் வாங்குறதும் மோட்ரு போடுறதும், அதுக்கப்புறம் கால் வலிக்கும், அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்கோல், சாக் பீஸு, மார்க்கரு, லைனிங்கு, நூல், ஊசி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பாபின் கேஸு, மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து ரிப்பேர் பண்ணணும். சும்மா கிடையாது வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறது எல்லாமே. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். தையல்னால் இப்படி தான் இருக்கும், இவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டில் மேபி நான் இருந்திருந்தேன் அப்படின்னா செம்மையாக இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இங்கே எஃபெக்ட் போடுறத விட நம்ம தமிழ்நாட்டில் நான் இங்கே எவ்வளோ எஃபெக்ட் போடுறனோ அந்த எஃபெக்டை நான் வந்து கம்மியாக போட்டாலுமே நான் மாதத்துக்கு எப்படி இருந்தாலுமே டைலரிங்கில் வந்து ஒரு 30,000 ரூபாய் நம்ம வாங்கினாலுமே 10,000 ரூபாய் நம்ம செலவழித்தாலும் 20,000 ரூபாய் நம்மளுக்கு சேமிப்பு இருக்கும். ஏன்னா இந்த லைனிங்கு, லேஸு, நூல் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? மிஷின் ப்ராப்ளம் வருது, மிஷின் ஆயில் வாங்கணும், மிஷினுக்காக ஊசி வாங்கணும், பாபின் வாங்கணும், இந்த மாதிரி மிஷினுக்கான தேவைகள் நிறைய இருக்குது. டபாஸ் வாங்கணும், இந்த மாதிரி டேபிள் வாங்கணும், கட்டிங் டேபிள், கத்திரிக்கோல் வாங்கணும், ஐரன் பாக்ஸ் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது யாருக்குமே தெரியாது. ஏதோ சும்மா வந்து டைலரிங்னா வந்து உட்காந்துடுறா, தைச்சிட்றா, முடிச்சிட்றா, அவ்வளோதான். இதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்குள்ளே உட்காந்து தைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலியும் தெரியும், அதோட ஒர்த்து என்னன்னு தெரியும். சும்மா வந்து மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு அது வந்து தெரியாது. அவங்களுக்கு வந்து என்னவோ அவள் தைக்கிறா, இவ்வளோ காசு வாங்குறா, அது மட்டும்தான் தெரியும். அதுக்கான பேக் பெயினுக்கு, ஃபீவருக்கு, உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து தலைவலிக்கு, இதுக்கு எல்லாமே அந்த நாங்கள் வாங்குறது பாதி போயிடும். ஓகேங்களா? எங்கள் கிட்டேயும் நிற்காது. ஸோ அதனால் டைலருங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து பாசமாக இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து எனக்கு சொல்லுங்கள். டைலரிங் வேலை எவ்வளோ பேருக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்கள், பார்க்கலாம் எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஓப்பனாக சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் கற்றுக்கும் போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்போ நான் கற்றுக்கிட்டு என்னோடய மிஷின் பற்றி நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தனோ, என்னோடய வலி வேதனையை வந்து அதக்கிட்ட ஷேர் பண்ணும்போது இருந்த ஃபீல் எனக்கு உண்மையாக சொல்கிறேன், வேறு எந்த ஒரு இதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடும். அதுக்கு முன்னாடி வேறு எந்த இதுவுமே ஈடு இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஆகிடும். நிறைய விஷயங்கள் என்னை ஏமாற்றிருந்தாலும் என் மிஷின் எப்போவுமே என்னை வந்து ஏமாற்றினதே இல்லை. அம்மா வீட்டில் இருந்த மெரிட் மிஷின் ஆகட்டும், இங்கே ஒடிசாவில் இருந்த சிங்கர் மிஷின் ஆகட்டும், அந்த மெரிட் மிஷினில் கூட நான் இருந்த ஒரு 2 மாதம் வந்து மிஷின் வாங்கி ரன் பண்ணியிருப்பேன், புது மிஷின்.
மேக்ஸிமம் நான் அதில் வந்து எப்படியும் நான் வந்து 11,000 கொடுத்து நான் மிஷின் வாங்கினேன். அதில் வந்து இன்கம் நான் பண்ணது எப்படியும் ஒரு 30,000 பண்ணியிருப்பேன். லாபம் நஷ்டம் எல்லாமே போய் எனக்கு வந்து ஒரு 10,000 கிடைக்கட்டுமே, அதுவே ரொம்ப நல்லது இல்லைங்களா? நம்ம வந்து உழைச்ச உழைப்புக்கு கிடைக்கிற மரியாதை தான் நம்மளுக்கு அந்த காசு அப்படின்றது. அதனால் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த டைம் மட்டும்தான் நான் வந்து இந்த ரீசெண்டாக ஒரு 6 மாதமாக மட்டும்தான் நான் இங்கே சிங்கரில் ஸ்டிச் பண்ணும்போது ஒடிசால ஸ்டிச் பண்ணும்போது எல்லா காசையும் ₹1 கூட நான் வந்து சாப்பிடாம எல்லா காசையும் சேர்த்து உண்டியலில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு நாள் சேர்த்து வச்ச காசு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்ககிட்ட காமிக்கலாம். ஆனால் நான் லைனிங் கூட வந்து மிஷின் காசில் எடுக்கிறது கிடையாது. நான் என்னோட காசில் தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் தெரியும் இல்லைங்களா, இவ்வளோ தான் வந்திருக்கு, இப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே நான் நூல் வாங்குறதுக்கு கூட நான் வந்து மிஷின் காசில் தொடவே மாட்டேன். லைனிங் வாங்குறதுக்கு நான் என்னோடய ஓன் காசு போட்டு என்னோடய ஓன் இதை வச்சு தான் நான் வந்து நூலும் எல்லாமே வாங்குகிறேன். மற்றபடி இப்போ வந்து 250 ஒரு லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ₹40 இப்போ அதுவே கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்காங்க அப்படின்னா 1.5 நான் வாங்குவேன். எப்படியும் வந்து ₹60 அந்த மாதிரி ஆகிடும். 2 நூல் கன்ஃபார்ம் எனக்கு தேவைப்படும். ஏன்னா நான் வந்து நிறைய தையல் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் திருப்பி எல்லாம் அடிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுனால பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி அடித்து நான் வந்து துணி கொடுத்து அடித்து தான் திருப்புவேன். அப்படின்றதுனால எனக்கு வந்து ஒரு நூல் பத்த மாட்டேங்குது. அதுவும் கட்டோரி ப்ளவுஸ் அப்படின்றதுனால கன்ஃபார்மாக எனக்கு 2 நூல் போகுது. ஒரு நூல் வந்து ₹6 இங்கே விற்கிறாங்க. ₹6னா அது வந்து 2 நூல் ₹12. அப்போ டோட்டலாக வந்து எனக்கு எப்படி இல்லைனாலும் எனக்கு ஒரு ₹50-55 எனக்கு வந்து போயிடும். அப்போது அதோட லாபம், மிஷினோட லாபம், அதுக்கப்புறம் வந்து மிஷின் கரண்ட் பில்லு, அதுக்கப்புறம் அந்த மார்க்கர், இது எல்லாமே எக்ஸ்ட்ராட்டாக போய் கன்ஃபார்மாக எனக்கு ஒரு ₹100 எனக்கு ஒரு லாபம் வரும். அதை சேர்த்து தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஆனால் கண்டிப்பாக மிஷின் இதில் வந்து லாபம் இருக்குது, நஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லலை. நஷ்டமும் இருக்குது, ஆனால் லாபம் வந்து நம்ம வந்து நடந்துக்கிற விதமும் சரி, நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற விதமும் சரி, அதில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இது இருக்கும். இது வரைக்குமே வந்து இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் நார்மலாக போய்ட்டுருக்கு. இப்போது இடையில வந்து ஒரு 2 பேர் மட்டும்தான் எனக்கு காசு கொடுக்காம இருக்காங்க. அது அவங்கக்கிட்ட அவங்க வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 ப்ளவுஸு அதான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா புதுசாக, அவங்க மட்டும்தான் எனக்கு வந்து ₹800 கொடுக்கணும், பேலன்ஸ் இருக்குது. அவங்க கொடுத்தாங்கன்னா அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது வந்து இந்த மாதிரி இந்த கொடுக்காம விடுறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது எனக்கு ஒரே நாளில் வேணும், எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தைச்சி கொடுத்த உடனே அதுக்கப்புறம் காசே கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்க வந்து ஒரே நைட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த நைட்லேயே நான் போய் லைனிங் வாங்கி ஸ்டிச் பண்ணி மார்னிங் வந்து அவங்க போட்டுட்டு அவங்க ஊருக்கு போனாங்க. அதே மாதிரி தானே நம்மளுக்கும் கொடுத்தா நம்மளுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா? நம்மளை டைலர் பொறுத்த வரைக்கும் உடனுக்குடனே காசு கொடுத்துட்டாங்கன்னா அதை விட ஒரு ஹாப்பினஸ் வந்து வேறு எதுவுமே இருக்காது. அதுவும் எல்லா காசுமே நான் வந்து செலவு பண்ணாமல் எல்லாமே வந்து இதில் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.